பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ ராஜ்யத்தை நியாயத்தின்படி தர்மத்தின்படி பெற வேண்டி பாண்டவர்கள் எவ்வளவோ கேட்டும் தர மறுத்தனர் கௌரவாதிகள். பகவான் கிருஷ்ணனையே தூதுவாக அனுப்பி அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு, உன் பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய வியாமோகத்தினால் அவன் செய்கின்ற அத்தனை அதர்மத்திற்கும் துணை நிற்கிறாய் திருதராஷ்டிரா, இதனால உன்னுடைய குலமே நாசமாக போகிறது என்று எச்சரித்தும், பகவான் கிருஷ்ணரை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி எத்தனையோ பேர் நல்ல நல்ல வார்த்தைகளால் உபதேசம் செய்த போதும் எதையும் செவிமடுக்கவில்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனைத்தான். விஸ்வரூப தரிசனம் காட்டி பகவத் பக்தர்களை சந்தோஷப்படுத்தி, இதற்கு யுத்தம் ஒன்றே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு குந்தியை சந்தித்தான். உன்னுடைய பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கிறதா என்றால், ஒரு சத்திரிய தாய் எப்படி வீரத்தை தன்னுடைய குழந்தைக்கு ஊட்டுவாளோ அப்பேற்பட்ட அற்புதமான உபதேசத்தை குந்தி பகவான் கிருஷ்ணரிடம் சொல்ல, இதனை பீஷ்மர் துரோணாதிகளும் கேட்டு துரியோதனிடத்தில், தங்கள் பங்கிற்கு துரியோதனா நீ செய்வது சரியல்ல, அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்து விடு என்று மன்றாடியும் அதையும் செவி மடுக்கவில்லை. கர்ணனை சந்தித்தான் பகவான் கண்ணன். அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறி, பாண்டவர்களுடைய மூத்தவன் நீதான், அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் நீ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போதும் தர்மத்தின் பக்கம் நிற்கிறதுக்கு தயாராக இல்லை என்று பகவான் கிருஷ்ணன் என்ன, ஆனால் நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று கர்ணன் கூற, கடைசியில் உபப்ளாவ நகரத்திற்கு பகவான் கிருஷ்ணன் வந்து இங்கு என்ன நடந்ததோ அது அனைத்தையும் பாண்டவர்களிடம் கூற யுத்தத்திற்கு தயாரானவர். இன்றிலிருந்து சரியாக 7வது நாள் யுத்தம் ஆரம்பம். குருக்ஷேத்திரத்திற்கு தர்மராஜன் வந்து அந்த படை வீரர்கள் தங்குவதற்கு உண்பதற்கு உண்டான கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்தான் தர்மராஜன். இவர்கள் தூதுவராக அனுப்புனாங்க இல்லையா, அதே போல கௌரவர் துரியோதனன் என்ன செய்தான், சகுனியினுடைய மகனான உலூக்கனை அனுப்பி எவ்வளவு தூரம் மற்றவர் மனதை காயப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி ஒரு உபதேசத்தை தூதுவன் மூல சொல்லி அனுப்பியிருந்தார். இதையெல்லாம் கேட்டும் எந்த சலனம் படாது, நீ தாராளமாக இங்கு இருக்கலாம் அல்லது செல்லணும்னா செல்லலாம்னு சொன்னான் தர்மராஜன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யார் மீதும் கோபப்படாது, அனைவர் மேலும் கருணையோடு பார்க்கின்ற ஒரு பார்வை, அந்த தயா குணம், அதுவே அவனுடைய பலம் மற்றும் பலவீனம். எல்லா நேரத்திலும் தயை காண்பித்துக் கொண்டே இருப்பது சரியா? இதற்குத்தான் பீமசேனனும் திரௌபதியும் எவ்வளவோ தூரம் உபதேசித்தனர். ஒரு சத்திரியனாக பிறந்துவிட்டு எல்லார் மீதும் இப்படி தயை காண்பித்தால் நம்மை நம்பி இருக்கக்கூடிய பிரஜைகள் எப்படி நன்றாக இருப்பர்? இதையெல்லாம் எடுத்து கூறித்தான் யுத்தத்திற்கே சம்மதம் வாங்கினர் தர்மராஜனிடம். இப்போ அங்கு பார்த்தோம்னா அஸ்தினபுரத்தில் திருதராஷ்டிரனை சந்திக்க வேதவியாசர் வந்தார். போரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள ஏதாவது சாஸ்திரங்கள் இருக்கிறதா என்று கேட்க, சகுன சாஸ்திரம் என்று ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே பலவிதமான சூச்சனைகள் தெரியும் என்று விளக்கினார் வேதவியாசர். அற்புதமான திவ்ய திருஷ்டியை சஞ்சயனுக்கு கொடுத்து சென்றார். சஞ்சயனிடம் பலவிதமான கேள்விகள் திருதராஷ்டிரன் கேட்டான். இந்த பூமி எப்படி தோன்றியது, அந்த பூமியில் ஜீவர்கள், இந்த பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், இவை அனைத்தையும் கேட்டறிந்தார். உடனே சஞ்சயன் இதையெல்லாம் கூறி சென்று விட்டான். சில நாட்கள் கழித்தே வந்தான். அப்போ அங்கு யுத்தம் பிராரம்பமாகி இருந்தது. சஞ்சயா,
அந்த யுத்த களத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது முதல் வார்த்தை சஞ்சயன் மகாபாரத யுத்தத்தை பற்றி கூறுகையில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்று ஆரம்பித்தார். உடனே ஐயோ, அஸ்தினபுரத்தினுடைய தூண் சரிந்ததா, அவர் இருக்கும் வரை என்னுடைய பிள்ளைகளை யாரும் நெருங்க முடியாது என்று நினைத்தேனே, இப்போ அவரே வீழ்த்தப்பட்டாரா, அதற்கு நானே காரணமாகிவிட்டேன் அப்படின்னு புலம்ப தொடங்கினான் திருதராஷ்டிரன். எப்படி வீழ்ந்தார், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விவரம் கேட்க மகாபாரத முதல் தினத்திலிருந்து ஆரம்பிக்கிறான் சஞ்சயன். காலையில் எழுந்தவுடன் அனைவருமே யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்து தாங்களே வெல்ல வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன் வைத்தனர். அப்போ இந்த நேரத்தில் பகவத்கீதை பிராரம்பமானது. தர்மராஜனுக்கு ஒரு விதமான கலக்கம். 11 அக்ஷௌணி எங்கே, நாம் வெறும் 7 அக்ஷௌணியை வைத்திருக்கிறோமே என்கின்ற மன குழப்ப யாருக்குன்னா தர்மராஜனுக்கு. அப்போ அர்ஜுனன் அவனுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கிறான். அண்ணா, சைன்யம் எண்ணிக்கையில் இல்லை, பகவான் கிருஷ்ணன் எங்கு இருக்கிறானோ அங்கே ஜெயம், எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கே ஜெயம், தர்மம் வேறு கிருஷ்ணன் வேறு இல்லை அப்படிங்கிற தைரியத்தை எல்லாம் கொடுத்தவன் யாருன்னா அர்ஜுனன். ஆனால் யுத்தம் பிராரம்பம் ஆக வேண்டும், நம்மோடு எதிரே யுத்தம் செய்பவர்கள் யார் என்பதை நான் காண வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணனிடம் கூறி அந்த யுத்த ரணாங்கத்தின் மத்திய பாகத்திலே இந்த ரதத்தை செலுத்து என்று அர்ஜுனன் கேட்க, சரியாக பீஷ்மர் துரோணாதிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு எதிரே ரதத்தை நிறுத்தினான் பகவான் கிருஷ்ணன். பார்த்தவுடன் அர்ஜுனனுடைய காண்டீபம் நழுவியது, உடல் வியர்த்தது, உடல் நடுங்கியது, நிற்க முடியாது ரதத்தில் அமர்ந்தான். உடனே மனதில் எவ்வளவோ குழப்பம், இவர்களை நான் கொள்வதா, இவர்கள் சாய்த்து அதன் மேல் நான் ராஜ்ய பரிபாலனம் செய்வதா என்கின்ற பலவிதமான குழப்பத்திற்கு மத்தியில் இருந்தவன் அர்ஜுனன். அப்போ அவனை தேற்றுவதற்காக, இந்த உலக மக்கள் உய்வதற்காக அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் அளித்ததே பகவத்கீதா என்கின்ற அமிர்தம். அர்ஜுனனுக்கு சொன்னதாக நீங்கள் பார்த்தீர்களால் இந்த பகவத்கீதையை யார் ஒருவர் பிரவேசம் செய்தாலும் அவரவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதற்கு உண்டான தீர்வை பகவான் கிருஷ்ணன் அதில் கொடுத்திருப்பதாக தோன்றும். அற்புதமான அந்த பாரிஜாதத்தில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை போன்றது பகவத்கீதை. அப்போ பகவத்கீதை அருளியதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தையும் இந்த உலகத்தில் சிருஷ்டி ஸ்திதி லயம் என்கின்ற படைத்தல் காத்தல் அழித்தல் இவை அனைத்தும் என் மூலமாகவே நடைபெறுகிறது அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்து, இந்த உலகத்தில் நான் ஒருவனே ஸ்வதந்திரன், மற்ற அனைவருமே அஸ்வதந்தர்கள். அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதன்படி இந்த உலகம் இயங்கும், மற்றவர்கள் நினைப்பது வேறு நடப்பது வேறு, அது என்னுடைய சங்கல்பத்தின்படியே நடக்கும் என்பதனை 18 அத்தியாயங்களில் அற்புதமான ஒரு உபதேசத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்தான். இப்பொழுது யுத்தம் ஆரம்பமாக வேண்டும். பாண்டவர்கள் பார்த்தோம்னா தர்மராஜன் பாண்டவர்களை அழைத்து, அப்பா யுத்தம் ஆரம்பிக்க இருக்கிறது, அனைவரும் இணைந்து துர்கா ஸ்தோத்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 13 வரைகளை கொண்ட அந்த துர்கா ஸ்தோத்திரத்தை அத்தனை பேரும் ஆனந்தமாக பக்தி சிரத்தையாக பாராயணம் செய்தனர். என்ன ஆச்சரியம் என்றால், அந்த துர்கா ஸ்தோத்திரம் முடியும் பொழுது சாக்ஷாத் துர்கா தேவி பிரத்யக்ஷமாக யுத்த களத்தில் பரிபாலித்தாள். அனைவருக்கும், அதாவது பாண்டவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அப்போ கவலைப்படாதீர்கள் பாண்டவர்களே, என்றுமே ஜெயம் உங்களுக்கே, நான் உங்கள் பின்னால் இருந்து உங்களுடைய வெற்றிக்கு நான் துணை இருப்பேன். ஏன் கேட்டீங்கன்னா, பகவான் கிருஷ்ணனுடைய பக்தர்களாக இருந்தால் அனைத்து தேவதா மூர்த்திகளுடைய அருள் அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை மகாபாரதம் அற்புதமாக இந்த இடத்தில் பிரதிபலிக்கிறது. இப்போ துர்காதேவியினுடைய அனுகிரகம் கிடைத்தது.
எல்லாரும் தம் இடத்திற்கு சென்றார்கள். தர்மராஜன் திடீரென ரதத்தில் இருந்து கீழ் குதித்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம். யுத்தம் ஆரம்பிக்க இருக்கிறது. தர்மராஜன் ஏன் ரதத்திலிருந்து கீழ் இறங்க வேண்டும்? கீழ் இறங்கியதோடு மட்டுமல்லாமல் தான் அணிந்திருந்த கவச்சத்தை எல்லாம் எடுத்து ரதத்தில் வைத்தான். தன் கையில் இருந்த ஆயுதத்தை ரதத்தில் வைத்தான். நிராயுத பாணியாய் தர்மராஜன் கௌரவ சேனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். இதுல எல்லாருக்குமே ஆச்சரியம். இன்னும் சில நாளிகையில், நொடிகளில் யுத்த பிராரம்பம் நடக்கின்ற இந்த நேரத்திலே தர்மராஜன் ஏன் இப்படி இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தர்மராஜன் செல்கிறான் அப்படின்ன உடனே பீமசேனன், அர்ஜுனன், நகுல சகாதேவர்களும் தர்மராஜனை பின்தொடர்ந்தனர். ஏன் திடீர்னு ஒருவேளை மன்னிப்பு இது கேட்டு இனிமே எனக்கு யுத்தம் வேண்டாம் அப்படின்னு துரியோதனனை பார்த்து சொல்ல போகிறானா, என்ன ஏது அப்படின்னா அந்த சபையில் எவ்வளவோ பிரதிஜையை செய்தமே, அந்த பிரதிஜை என்னாவது என்கின்ற மிகப்பெரிய குழப்பம் சகாதேவன், நகுலன், அர்ஜுனனுக்கு. ஆனா இவர்களுக்கு பின்னாடியே பகவான் கிருஷ்ணன் நடந்து வந்து கொண்டிருக்கிறான் சிரித்து கொண்டே. அவனுக்கு மட்டும்தான் தர்மராஜன் மனதில் என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதை அறிபவன். எல்லாருமே ஒரு பரபரப்பின் உச்சியில் இருந்தால் கிருஷ்ணன் மனதிற்குள்ளேயே சிரித்து கொண்டு பாண்டவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் பகவான் கிருஷ்ணன். பாருங்க, நேர வந்து எதிரணி முன் நின்றான் தர்மராஜன். நேர வந்து பீஷ்மாச்சாரியாரை சந்தித்து தர்மராஜன் இரு கை கூப்பி சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தை பீஷ்மாச்சாரிக்கு செய்தார். அவரை தொடர்ந்து பாண்டவர்களும் செய்தார். பீஷ்மாச்சாரியாருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா தான் கையில் வளர்த்த பிள்ளைகள் அல்லவா இவர்கள். நல்ல வேளை இவர்கள் இப்பொழுது நமஸ்கரித்தனர், இல்லை என்றால் நான் சாபம் விடலாம் என்று இருந்தேன். சின்ன வயதில் என்னால் வளர்க்கப்பட்ட குழந்தைகளே என்னை எதிர்த்து நிற்பதா என்கின்ற ஒரு கோபம் சிறிது இருந்தது. ஆனால் எப்பொழுது என் முன் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தீர்களோ நிச்சயமாக ஜெயமாகட்டும் என்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை அந்த பீஷ்மாச்சாரியார் பாண்டவர்களுக்கு வழங்கினார். இப்ப இதுல என்னன்னா, எழுந்தவுடன் பீஷ்மாச்சாரியார் கேட்கிறா, அப்பா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வரம் வேண்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா. பாருங்க, நாங்கள் ஏதோ ஒரு ருணம் இருப்பதனால் இந்த இடத்தில் இருந்து போர் புரிந்து கொண்டு இருக்கிறோம் தர்மராஜா. யாரு? பீஷ்மர் சொல்றார். ஆனா அந்த சபையில், அந்த யுத்த களத்தில் அத்தனை பேரும் நின்று இருக்காங்க. யாரு? துரியோதனன், துச்சாதனன். அப்போ ரொம்ப அதிகமாகவும் பேச முடியாது. எங்களுக்கு ருணம் இருக்கிறது, இந்த இடத்தில் இருந்து போர் புரியத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கூறுகிறார். அப்போ பாருங்க, உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நீங்கள் நிச்சயமாக ருணத்திற்காக அவர்களோடு போர் புரியுங்கள், ஆனால் மனதினால் நாங்கள் வெல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று தர்மராஜன் கூறினான். ததாஸ்து என்றார். யாருமே முழு மனதோடு துரியோதனன் மேல் இருக்கக்கூடிய பிரியத்தோடு கௌரவ சேனையில் இருந்து போர் புரிகிறார்களா என்றால் இல்லை. அப்போ அடுத்து ஒரு கேள்வி, நீங்கள் இச்சாமரணிகள் பீஷ்மரே, சரி, யுத்தம் செய்வதற்கு ஆசீர்வாதம் செய்தீர்கள், சரி, உங்களை எப்படி கொள்வது? இந்த கேள்வியை தர்மராஜன் நேரடியாக பீஷ்மரை பார்த்து கேட்டான். அருகில் துரியோதனன், துச்சாதனன் எல்லாம் இருக்காங்க. இந்த கேள்விக்கு நேரடியாக அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. நான் பிறகு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டான். உடனே அடுத்து இருந்த துரோணாச்சாரியாரை நோக்கி தர்மராஜன் விரைந்து, ஆச்சாரிய தேவோ பவா அப்படின்னு துரோணாச்சாரியரை பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்தார். பீஷ்மர் என்ன சொன்னாரோ அதேபடி, நீங்கள் வரவில்லை என்றால் சாபம் விடுகிறேன் என்று நினைத்தேன். நீங்கள் பழைய எதையும் மறக்கவில்லை. பெரியவர்களுக்கு காட்டக்கூடிய மரியாதை இதனை அற்புதமாக நிகழ்த்தி இருக்கிறீர்கள் தர்மராஜா. அப்போ
தேகத்தினால் நீங்கள் கௌரவர்களுக்கு போர் செய்யுங்கள், உங்கள் மனதினால் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் எங்களுடைய வெற்றிக்காக என்று தர்மராஜன் வேண்ட, ததாசு என்றார் துரோணாச்சாரியார். மட்டுமா அப்படின்னா, இதே கேள்வியை துரோணாச்சாரியரிடம் கேட்டான் தர்மராஜன். உங்களை எப்படி வெல்வது? என்னை வெல்வது இந்த யுத்த களத்தில் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை தர்மராஜா அப்படின்னு துரோணாச்சாரியர் சொன்னார். அப்ப எப்படித்தான் நாங்கள் வெல்வது? நானாக அஸ்திரத்தை கீழ் செலுத்தி நானாக ஓய்வெடுத்தால் தவிர என்னை வெல்லுபவர்கள் இந்த யுத்த களத்தில் இருப்பதாக தெரியவில்லை. நான் அவ்வளவு எளிதில் அஸ்திர சஸ்திரங்களை நிச்சயமாக தரையில் வைக்க மாட்டேன். மிகவும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒருவர் ஏதேனும் நான் கேட்கக்கூடாத விஷயத்தை ஒருவேள் கேள்விப்பட்டேனே ஆனால் அப்பொழுது வேண்டுமானால் என்னுடைய அஸ்திரத்தை நான் கீழ் வைப்பேன் என்கின்ற வார்த்தையை சூச்சகமாக துரோணாச்சாரியார் தெரிவித்தார். உடனே தர்மராஜன் புரிந்து கொண்டான், கிருஷ்ணன் ஓரமாக நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறான். ஏன்னா சூத்திரதாரி அல்லவா அவன். யுத்த களத்தில் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்கிறது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.